Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ், நிறைய மெடிக்கல் டிப்ஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்புலயே ஒரு மிகப்பெரிய ஒரு வைட்டலான ஆர்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரல், அதாவது லிவர். லிவரை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான உணவுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்லீரல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணும், ஒரு சக்தி வேணும், ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னா அதுக்கான எனர்ஜி சோர்ஸ் அப்படின்றது நம்மளோட கல்லீரல் தான், லிவர் தான். அப்போ அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை டிடாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அதில் எந்த ஒரு கழிவுகளுமே நம்ம தேங்க விடக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு எந்த பாதிப்பும் வரவிடக்கூடாது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள். எந்த பச்சை காய்கறிகள்னாலும் ஓகே தான், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில காய்கறிகள் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க, அதாவது லிவருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி, ஓகேங்களா? ப்ரக்கோலி எடுத்துக்கும் போது அதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிவரை சேஃபாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ப்ரக்கோலி ரொம்பவே அவசியமானது. கல்லீரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்றது வருங்க. ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட்டி லிவர்னா ஃபேட் கண்டென்ட் லிவரில் அதிகமாக ஸ்டோர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதிகமாக ஆல்கஹால் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு ஆல்கஹாலிக் சிரோசிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். நான் ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்மளுக்கு லிவர்ல அப்படின்றது வரும். லிவர் ஃபெயிலியர் வரும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதோட ஆரோக்கியம் அப்படின்றதும் அதுக்கான உணவுகள் ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய உணவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைபர் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் அப்படின்றது முக்கியம். உங்களால் எப்போ போக முடியுமோ அப்போல்லாம் ஓட்ஸ் அப்படின்றதையும் உங்களோட உணவில் சேர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1-2 கப் காஃபி டெய்லி ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு லிவர் டிசீஸ் வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 to 2, அதாவது 1-2 காஃபி குடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதுக்கு மேலே போனால் தான் அது நம்மளுக்கு பிரச்சனையாக வரலாம். அதனால் உங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையுமே ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். லிவர் பிரச்சனைலாம் நம்மளுக்கு வரக்கூடாது, நல்லா டிடாக்ஸாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கெட்டாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே நல்லது. அது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த விதமான கேன்சர் செல்ஸும் வளராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கெட்டாசின் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த க்ரீன் டீயை ரெகுலராக 1-2 சாப்பிட்டு வர்றது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் க்ரீன் டீ சாப்பிட்டு வரும்போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லிவரும் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான கேன்சர்ஸும் நம்மளை அண்டவே அண்டாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாம் நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம். நான் மெடிக்கல் டிப்ஸ்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். பாதாம் அப்படின்றது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு நீங்கள் 5-6 சாப்பிட்டு வர்றது எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கொடுக்காதுங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பாதாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் லிவருக்குமே அது அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பாதாம் ஒரு நாளைக்கு 2-3 உங்களுக்கு எப்பப்போ டைம் இருக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்டு வரது ஒரு பிரச்சனையும் தராது. அது ஹெல்த்தியும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பினாச், பசலைக்கீரை. பசலைக்கீரையை நம்ம வீக்லி 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு வரலாங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டான குளூட்டாத்தியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. அது நம்ம லிவருக்கு எந்த ஒரு டிசீஸும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லிவரோட ஃபங்க்ஷனையும் நல்லாவே வச்சுருக்கோம், ஸ்டிமுலேட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக சொன்னோம்னா சின்னமன், அதாவது பட்டை இருக்குது பார்த்தீங்களா? பட்டை பொடியை ஒரு சிலர் தூவி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் சரி சின்னமன், அந்த பட்டை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாங்க. பட்டை பொடி நீங்கள் உணவுகளில் தூவி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூமின்னு சொல்லக்கூடிய ஜீரகம், ஓகேங்களா? ஜீரக தண்ணி குடிக்கிறது, ஜீரகத்தை பொடி பண்ணி நம்ம மோர்லேயோ இல்லை தண்ணிலையோ கலந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டு வர்றதும் ரொம்பவே ஹெல்த்தியானது. இது டிடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
சுத்திகரிப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கோம் லிவரை. இப்போ நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்களை ரெகுலராக உங்களால் எப்போ முடியுமோ அப்போல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.